ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம ஒரு டேஸ்டியான பாஸ்தா ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்க போகிறோம். இதுக்கு நல்லா தண்ணி சூடாகி கொண்டு வரைக்க அதில் வந்து தேவையான அளவு பாஸ்தா, அதோட கொஞ்சம் கோகோனட் ஆயில், கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து நல்லா வேக வச்சு பாஸ்தாவை நல்லா வடிச்செடுத்துக்கோங்க. பிறகு நாம் இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் தான் கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ, ஒரு மீடியம் சைஸ் கேரட், க்ரீன் சில்லி அண்ட் மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட நான் இதுக்கு வந்து சிக்கன் தான் ஆட் பண்ண போகிறேன் இன்றைக்கி. உங்களுக்கு தேவையான மீட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மீட் இல்லைன்னா வெஜிடபிள்ஸ் மட்டும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் பாஸ்தா தாளிக்கிறதுக்காக ஒரு கடாயில் 100 ml கோகோனட் ஆயில் சேர்த்து அது சூடானதும் இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கி கொண்டு இதில் ரம்பா லீவ்ஸ், கட் பண்ணி வச்ச ஆனியன், கறி லீவ்ஸ் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அப்புறம் அதில் டொமேட்டோ அண்ட் க்ரீன் சில்லி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பிறகு இதில் நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் ஆட் பண்ணி அதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, ஒரு ஸ்பூன் துண்டு மிளகாய், ஒரு ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் மஞ்சள், ஒரு ஸ்பூன் கறி மசாலா, ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வதக்கிக்கோங்க. இந்த டைமில் வந்து அடுப்பு மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. இது நல்லா வதங்கி கொண்டு வரைக்க டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் அண்ட் லீக்ஸ் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இந்த கேரட்க்கும் லீக்ஸ்க்கும் பதிலாக உங்களுக்கு தேவையான என்ன வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வதங்கி கொண்டு வரைக்க அதில் ஒரு ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிறகு 2 முட்டை உடைச்சி ஊற்றிக்கோங்க. முட்டை உடைச்சி ஊற்றின உடனே கிளற வேணாம். ஒரு 1 மினிட் வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளறி விடுங்க. அப்போ தான் அந்த முட்டையோட டெக்ஸ்சர் நல்லா இருக்கும். லாஸ்ட்டாக இதில் வந்து 1 கப் கோகோனட் மில்க் சேர்த்து நல்லா வேக விட்டுட்டு நாம் பாயில் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்தாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுவையான பாஸ்தா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே, எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.